ஒரு லேடியாக இருந்து இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுக்கு பண்ண அந்த மென்டாலிட்டி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கேட்டோம்னா கேங்ஸ்டர் படம், ஒரு பெரிய டான் அப்படி தான் இருப்பாங்க. ஃபேமிலியோடலாம் உள்ளே நுழையவே முடியாது. பட் இன்ன வரைக்கும் ஓகே, இந்த எஸ்எம்எல் நம்பிக்கையில் உள்ளே நீ போயிருப்பாங்க. 4லேருந்துலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கெலாம் 1 கோடி கூட கலெக்ஷன் பண்ணணும்னு சந்தேகம் தான் நமக்கு. ஸோ இன்னையோட அதனுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு 5 தரணும். ஏன்னு போட்டு சர்டிஃபிகேட்டில் போடணும். நீங்கள் காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன படம் டாக்ஸிக். மிகப்பெரிய கலவையான விமர்சனங்களும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. படத்தோட இந்த மைனஸான விஷயங்கள், ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாத விஷயங்களுக்கான காரணம் என்ன சார்? படமே மைனஸுங்க. அப்புறம் எப்படி கனெக்ட் ஆக முடியும்? நீங்கள் அதை ஒரு தவறான கதையை படமாக பண்ணியிருக்காங்கன்னு தான் தோண முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி மேலே பட்ஜெட் சொல்கிற மாதிரி தகவல் அது. பட் எப்படி இந்த கதையை யஷ் சாய்ஸ் பண்ணாருங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அவரும் கதைக்குள்ளே எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று வருது. ஆனால் ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்து கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. கேங்ஸ்டர் ஏன்னா ஆரம்பிக்கிறது பார்த்தா 1947 கோவாவில் ஆரம்பிக்கிற மாதிரி போர்ச்சுகலுடைய அவங்களுடைய எல்லாம் வருது. நமக்கு இண்டிபெண்டன்ட் கிடச்ச கூட ஒரு பகுதியை வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே ஒரு கேங்ஸ்டர். ஏன்னா ஆக்சுவலாக போனால் ஒரு கேஷ்னோ அப்படி இப்படி நம்ம இந்த கேங்ஸ்டர்னாலே மெயினாக கோவா எடுத்துக்குவாங்க லைனில். அப்படி தான் கதைக்களம் போகுது. ஆனால் ஓப்பனிங் சீன் மிரட்டியிருக்காங்க. அந்த சிமிட்ரியில் பண்ணும்போது ஒரு ஃபைட்டு ஒன்று அதிரிபதியான ஃபைட்டு. அந்த ஃபைட்டுக்கு நடுவில் ட்ரெயிலர் நீங்கள் ஒரு சீனை பார்த்துருப்பீங்க காருக்குள்ளே. அதுதான் வருது ஓப்பனிங்கில். அது பார்க்கும்போது அருவருப்பாக இருக்காது. ஏன்னா இளைஞர்களையும் இப்போ நிறையா கெட்டு சீலஞ்சு போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தா இன்னும் வேஸ்ட்டாக போயிடுவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த ஃபைட்டு தாறுமாறான ஃபைட். ஸோ நயன்தாரா ஓப்பனிங் அந்த ஃபைட்டில் உள்ள என்ட்ரி ஆவாங்க. நயன்தாராவும் யஷும் அதிரடியாக காலத்தில் ஃபைட்டு ரொம்ப பிரமாதம் கொண்டு போகிறாங்க. ஏன்னா பெருசாக அவங்க கதைக்குள்ளே எதுவுமே சொல்ல வரல. என்ன சொல்ல வராங்கன்னே ஃபஸ்ட்டு புரியல. கிட்டத்தட்ட 194 மினிட்ஸ் படம் ஓடுது. எப்படா இன்ட்ரோல் வரும்னு பார்த்தோன்னா படம் முடியுது மாதிரி போது. இன்ட்ரோவல்லா அப்புறம் இன்னும் மீதி இருக்கான்னு எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. தூங்கிட்டாங்க நிறைய பேர். யஷ்மேல நயன்தாரா இருந்த மேலே ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் ஃபேமிலி ரன்ஸ் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் முகம் சுழிச்சு தான் நம்ம அவங்க படம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப ஒரு மோசமான விஷுவல்ஸ் டைரக்டர் கீது மோகன் தாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லேடியாக இருந்து இந்த மாதிரிலாம் எப்படி அவங்களுக்கு பண்ண அந்த மென்டாலிட்டி வந்ததுன்னு எனக்கு தெரியல. கேட்டோம்னா கேங்ஸ்டர் படம், ஒரு பெரிய டான் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி இல்லாத படங்கள் எத்தனை படம் டான் படம் நமக்கு தமிழில் வந்திருக்கு. அப்படி சென்டிமெண்ட்டோட பிரமாதமாக பண்ணலையா அதை. பட் அதெல்லாம் மீறி 3 ஹீரோயினை போட்டு 3 ஹீரோயினுக்குள்ள அந்த விஷுவல்ஸ் ரொம்ப 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 மோசம். அதெல்லாம் ஆபாச வசனங்கள் வேறு ரொம்ப மோசம். ஃபேமிலியோடலாம் உள்ளே நுழையவே முடியாது. பட் இன்ன வரைக்கும் ஓகே, இந்த எஸ்எம்எல் நம்பிக்கையில் உள்ளே நீ போயிருப்பாங்க. 4லேருந்துலாம் வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் கதை எங்கேயோ போகுது. ஒரு கேங்ஸ்டர் அழிக்க வர்றாங்க. அங்கே ஒரு கேரக்டர் வருது. கடைசியில் தம்பி அடிக்க சொல்கிறான். நயன்தாராவும் யஷும் அது அக்கா தம்பி 2 பேருமே படத்தில். ஸோ அதுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனால் கேங்ஸ்டருடைய இதை பொண்ணை லவ் பண்ணுறாரு. அவர் கல்யாணம் பண்ணுறாரு. ஒரு டாக்ஸிக் லவ் ஒன்று உருவாகுது. ஸோ சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோயினை பண்ணால் இது இவங்களுக்கு பிடிக்கல. ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறது மாதிரி ஆகிட்டு நீ அங்கே போய் இன்னொரு பொண்ணு நீ இருக்கியா, அது குழந்தை பிறக்கும்போது ஒரு ஆக்ரோஷம் வராங்க. இங்கே இந்த நயன்தாரா அக்காவை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த ஆக்ரோஷம் தாங்க அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டது, அக்காவை தானே உயிரே வாழ்கிறேன், எனக்காக தான் அக்கா வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த கேங்ஸ் ஃபேமிலியை அடித்து பூரா நாசப்படுத்திடுறாரு. அப்புறம் எங்கேயும் இந்த சைனாவுக்கு போகிறாரு. சைனாவில் அங்கே ஒரு கேங்ஸரோட மோதல். அப்புறம் அங்கேருந்து திரும்பி இங்கே வர்றாரு. இங்கே ருக்மிணி வசந்த் ஒன்று உள்ளே வருது. அதுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அது ஒரு கதையை சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சோன்னா அந்த டாக்ஸி லவ்வுக்குள்ளே போனவருக்கு பிறந்த குழந்தை யஷ் போடுத்தல அது மாதிரி இல்லை. அப்புறம் இங்கே பிறகுற குழந்தை ஒரு பையன். அந்த பையன் மேலே அஃபெக்ஷன் இல்லை, இந்த பையன் மேலே அஃபெக்ஷனு. நிறைய குளறுபடிகள். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப 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 வெரி ஒஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே. கதை இருந்தாங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பண்ண முடியும். ஆனால் கதை இல்லாத ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொண்டு போகிறது நிறைய இருக்குது. பட் இது கதையும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஆவலோடு போன ஒரு படம். எப்படி இதை பண்ணார் அப்படிங்கிறதா ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பட் இது வெரி ஒஸ்ட்டான ஒரு படம் தான் நம்ம சொல்லிக்க முடியும். ஏன்னா இது சொல்கிறதுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. வழி இல்லை, நீ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அடுத்து இந்த மாதிரி படங்கள் பண்ணாத அளவுக்கு சுதாரிப்பாக இருப்பாங்க. நம்ம அதனால தான் சொல்கிறோம். 600 கோடி எடுத்து படம் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து தான் படம் பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நல்ல படத்தை கொடுத்தா சிறந்த படம் நம்ம பாராட்டின படங்கள் டிசியே நம்ம பாராட்டியிருக்கோம். ஆமாம். அந்த அதுவே ரொம்ப மோசமாக இருந்தது. டைலாக்லாம் இருந்தது. ஃபேமிலியோட பார்க்க முடியல. A38 படம்
ஸோ அப்படி ஒரு படத்தை நல்ல படம்னு சொல்லியிருந்தோம் நம்ம இதை. பட் இது கம்பேரிசன் தக் லைஃப்குள்ளே போயிடுறாங்க. இப்போ கமல்ஹாசன் சிம்பு நடிச்சு த்ரிஷா பண்ண அந்த படத்துக்குள்ள உள்ளே போகிறாங்க. தக் லைஃபே ரொம்ப மோசம் நினச்சோம், கதையே சரியில்லை, அதோட ரொம்ப மோசமாக இருக்குது இந்த படம். ஓகே. ஸோ அப்படின்னு கம்பேரிசன் எல்லாம் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் கடைசியில் என்னமோ கொண்டு வந்து வச்சு ஏதோ ஒன்று கொண்டு போய் படத்தை முடிக்கிறாங்க. ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வைக்கிறாங்க. அந்த ட்விஸ்ட்டை வந்தோம்னா அது மக்களை ஏமாத்துகிற ட்விஸ்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ அப்படி ஒரு சொன்ன ஒரு கேரக்டர் உள்ளே வைக்கிறாங்க. ஸோ அதனால் கதை புரியல. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு சீரியல் கதை சொல்கிற மாதிரி இருக்கு. இதுதான் படம். ஓகே. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுதான் படம். ஓகே. வேணும்னா பார்க்கலன்னா 200 கொடுத்து போய் படம் அது உங்கள் விருப்பம். நீங்கள் போகிறத நான் தடுக்க மாட்டேன். நான் 200 கலெக்ஷன் உங்களுக்கு வரட்டும்ல. ஓகே. ஆனால் என்னுடைய பார்வைக்கு இதுதான் வெரி ஒஸ்டான ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த கீது மோகன்தாஸ் ஒரு ஃபீமேல் டைரக்டர் நம்பி ஒரு அவங்களுடைய கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அருமையான ஒரு படத்தை கொடுக்கணும். ஸ்டார் காஸ்ட் அதிகம். கேஜிஎஃப்க்கு அப்புறம் மிக பிரம்மாண்ட ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு. கர்நாடகா சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 கோடி அசால்ட்டாக அடிச்சுட்டு போன படங்கள் இருக்குது. ஸோ இது பேன் வேர்ல்டு படமாக பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நிறைய காட்சிகள் அப்புறம் இங்கிலீஷ் பேசுகிற டைலாக் தான். ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங் தான். மேக்கிங்லாம் மிரட்டியிருக்காங்க. அதெல்லாம் முடியாது கதையில். அதனால் உங்களுக்கு மற்றது எல்லாமே அடிப்படுது. ஓகே. 4 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு 600 கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க சார். இப்போ அந்த காசெல்லாம் திரும்ப கலெக்ட் ஆகுமா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே கிடையாது. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் ஆனது கிட்ட ஓப்பனிங் நேரத்தெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருந்தது. நிறைய பேர் லைக் கொடுத்துருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தாங்க. ஒரு 75 கோடி வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்குமே நெருங்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி மட்டும். ஆனால் நாளைக்கெல்லாம் 1 கோடி கூட கலெக்ஷன் பண்ணணும் சந்தேகம் தான் நமக்கு அது. ஓகே. ஸோ இன்னையோட அதனுடைய சாப்டர் அது க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா கேஜிஎஃப்லேருந்து ஒரு அம்மா புள்ள சென்டிமெண்ட் வச்சுருந்தாங்க. மனசை உருக்குறது மாதிரி இருக்கும். அதில் ஒரு கேங்ஸ்டர் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணார் எதுக்கு அப்படிங்கிற ஒரு இதில் அக்கா தம்பி சென்டிமெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு அக்கானா எப்படி இருப்பாங்கிறது தெரியும். பொதுவாகவே அக்கானா அக்கா தம்பிக்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அக்கா முன்னாடியே தம்பி தண்ணி அடிப்பார், தம் அடிப்பார். அவர் அடித்த தம் அக்காட்ட கொடுப்பார் நயன்தாரா கிட்ட. நயன்தாரா தம் வாங்கி அடிப்பாங்க. படம் பூரா சிகரெட்டு, விஸ்கி, பிராண்டி, பீரி, இதுதான் படம் பூரா. அப்புறம் ரொமான்ஸ்ன்ற பேரில் யஷ் பண்ணுற அந்த லூட்டி 3 ஹீரோயின்கிட்ட பண்ணுறதெல்லாம் பார்க்கவே முடியாத காட்சிகள். இதை வேற நயன்தாரா ஒரு டைலாக் வேற பேசுவாங்க. இந்த காதல் வந்துருச்சு, காதலுக்கு பின்னாடி ஒன்று வந்தது, அதுதான் உனக்கு காரணமானு கேட்பாங்க. ஸோ அருவருப்பான ஒரு டைலாக். இது நயன்தாரா பேசியிருக்காங்களே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி தியேட்டருக்குன்னா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டானுங்க. கைத்தட்டுறது ரசித்து கைத்தட்டுறது ஒரு விஷயம் இருக்குது. கலாச்சி கைத்தட்டுறது இருக்குல்ல, அந்த கலாச்சி கைத்தட்டுறது இந்த காட்சிக்கு ஒன்று. ஸோ எப்படி நயன்தாரா அந்த டைலாக் பேசுனாங்க அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தோம்னா மூக்குத்தியம்மன் 2 அப்படி ஒரு நயன்தாரா பார்க்குறேன். இப்போ அவங்களுடைய சொந்த படம் ஹாய் படம் ஒன்று வரப்போகுது, நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம். இப்படி இருக்கும்போது அதுக்குள்ளே இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நயன்தாரா பார்க்க முடியல. ஆனால் இந்த கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. ஒரு மாடர்ன் காஸ்டியூம் போட்டு கிளாமரான காஸ்டியூம், ஒரு பாப் கட் பண்ண ஒரு ஸ்டைலு, தம் அடிக்கிறது, தண்ணி படம் பூரா தண்ணி அடிக்கிறாங்க எல்லா பேருமே. அதனால் யார் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. நமக்கு நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஃபேஷன் ஃபிலிம் மாதிரி காமிச்சு. இப்போ ஏற்கனவே நிறைய சின்ன பசங்கள்லாம் 18-20 இயர்ஸ்லாம் கெட்டு சீலிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? ஸோ மேலும் ஃபீமேலும் இந்த படம் பார்த்தாங்கன்னா இன்னும் கெட்டு சீலிஞ்சு போயிடுவாங்க. இது இப்படி இருக்கலாமே, நம்ம இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஸோ கலாச்சாரத்தை ஒரு சீரழிக்கிற படமாக இது 100% இருக்கும். ஏன்னா டியூட் படத்தையே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பார்க்க போனால் அது ஒன்றுமே இல்லை. ஒரு காதலுக்காக தன் விரும்பின ஒரு பொண்ணு முன்னத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு வந்துட்டா அதை காப்பாற்றி சேர்த்துக்கிட்ட ஒரு கேரக்டர் அது. அதுவே கலா சீரழிக்கப்படணும்னு சொல்லி பேசப்பட்டுச்சு. இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரொம்ப 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 மோசம். சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கு எனக்கு. ருக்மணி வசந்தோட ஃபேன்ஸ் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா எங்கள் ஹீரோயினை எங்கள் தலைவியை நீங்கள் இப்படி காமிச்சிட்டீங்களாடா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு படம் பயங்கர ஹாட்டான சீன்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி கதை இருக்குன்னு ரொம்ப நம்பியிருக்காங்க. நம்புனவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் சரியா சார்? நாங்கள் அவங்க எடுத்துகிட்டது டாக்ஸிக் லவ், அதில் கொஞ்சம் வல்கராட்டியை காமிக்கிறாங்க. நார்மலாக சொல்ல என்ன கதை தெரியுமாங்க? இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா அந்த கதை புரியல. படம் பார்த்து யாரை கேட்டாலும் புரியலேம்பாங்க, என்ன சொல்லன்னு தெரியலம்பாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தன் போய் ஒரு பொண்ணை லவ் பண்ண, பண்ணையார் பொண்ணாக லவ் பண்ணான்னு வச்சுங்க. இந்த பொண்ணை பண்ணையார் பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டா ஓகே ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரி வருது. ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு அழகான பொண்ணை பார்த்தோன்னா அதுக்குள்ளே போய் லவ் பண்ணிட்டானா இந்த ஃபேமிலி என்னாங்க? அவர் பண்ணையார் ஃபேமிலி, ஒய்ஃபு, அவங்க அம்மா, மாமே, மச்சான்லாம் எல்லாம் கத்தி கபடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்கல்ல.
அதை போட்டுத்தள்ள வருவானுங்களே, எப்படா நீ ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே பண்ண, இதுதான் கதை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே டாக்ஸிலுக்குள்ளே போய் ஒரு சர்க்கஸில் இருக்கிற ஹீரோயினை பண்ணி கொடுத்தனா ப்ரெக்னென்ட் ஆயிடுது. அவளுக்கு குழந்தை பிறக்க போன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. டென்ஷன் ஆகி இவங்க அக்காவை போட்டு தள்ளிடுறாங்க. புரிஞ்சவங்களுக்கு இவன் எமோஷனலாக ஃபேமிலியை போட்டு தள்ளிடுறான். மாறி மாறி போயிட்டு படம் பூரா அந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அவ்வளோ வெரைட்டி துப்பாக்கி அடிச்சா புல்லட்டு போய்கிட்டே இருக்கு. சட்டாம்டா துப்பாக்கி பார்த்தா யாஷ் பண்றது வில்லன் பண்ற கேரக்டர்ல சார். படத்தில் டைலாக் வச்சுருப்பாங்க, என்ன தெரியுமா, நீ சேட்டதில்ல படத்தில் ஹீரோன்னு யாரும் நினச்சிடாதீங்க, நாங்கள் 2 பேருமே வில்லன் தான் டைலாகே வரும். அப்போ யாஷ் வந்து ஹீரோவில் வில்லன்ற சொல்லியிருக்கேன், அவரே சொல்லியிருப்பார் பேசியிருப்பார். படத்தில் பூரா துப்பாக்கி சவுண்டு, தோட்டாக்கள் பறக்கும், தலை தனியாக போகும், கையை தனியாக போகும், உடம்பு தனியாக போகும், ரத்தம் பிளிரும். படம் பார்க்குற ஆடியன்ஸ் மேலே மூஞ்சிலாம் ரத்தம் படும். புரிஞ்சா உங்களுக்கு, வெட்டு கத்தி கபடா தான், ஒரே அடி தட்டி சண்டை. எதுக்கு சண்டை போடுறான், எதுக்கு இவனுங்க வர்றானுங்க, எதுக்கு டமால் டமில்னு சொல்கிறானுங்க, எதுக்கு வெட்டுறான் அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாது. ஏன்னா இவ்வளோ வருத்தமானா சார், கண்டிப்பாக நம்ம விமர்சனங்கள்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா யஷெல்லாம் பார்த்தா நொந்துருவார். என்னையா அது, திரும்பி தவற பண்ணக்கூடாது எஸ். ஏன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஃபேன் கிளப் இருக்குது, உங்கள் மேலே மரியாதை இருக்குது, ரசிகர் பட்டாளம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க தமிழோட தத்தெடுத்துருக்கீங்க என்னன்னு சொன்னீங்க, அது பெரிய வார்த்தையாக சொன்னார், உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம். அப்படிப்பட்ட தமிழக ரசிகர்களுக்கு இந்த மாதிரி ஒரு படங்கள் எந்த ரசிகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் மீண்டும் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எடுத்து ஒரு தவறை பண்ணிடக்கூடாது யாஷ் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதை பேசுகிறோம். நம்ம எல்லாருக்குமே இது ரொம்ப நஷ்டமாகக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன் நான். இது சொல்கிறது கஷ்டமாக இருந்தாலும் சொல்லி தான் தீரணும், அதனால விமர்சனம் பண்ணுறேன். ஏன்னா சார், கூலி படத்துக்கும் ஜனநாயகம் படத்துக்கும் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க, ஓகே, அதை விட மோசமாக இருக்குது இதுக்கும். ஏன்னா அப்போ கூலியும் டாக்ஸிக்கும் ஒன்றா, கூலியும் ஜனநாயகம் ஒன்றா, ஏன் அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, இதுக்கு ஏ சர்டிஃபிகேட்? அப்போ ஏ சர்டிஃபிகேட்டோட பர்பஸ் என்னங்கிற அதுதான் சென்சார் போர்டு இதை எப்படி வந்து அந்த காட்சியில் வந்து நீங்கள் மற்றதுக்கெல்லாம் சின்னதுக்கெல்லாம் மீட் பண்ண சொன்னீங்க, இதை கட் பண்ண சொன்னீங்க, 28 கட்டு 30 கட்டுன்றீங்க. படத்தையே இது சீரழிக்கிற படம்லாம் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது ஒன்றுமே கிடையாது. கூலி ஜனநாயகம்னு ஒன்றுமே கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு, வசூல் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ பிலோ 18 இயர்ஸ் வந்து கூலி படத்துக்கு வர முடியல, ஜனநாயக படத்துக்கு போக முடியல. சண்டை காட்சிகள் மட்டும்தான் இருந்துச்சு உங்களுக்கு அதை. ஆனால் இதில் என்ன காட்சி இருக்குது உங்களுக்கு? இதுக்கு வந்து 5 தரணும். ஏன்னு போட்டு சர்டிஃபிகேட்டில் போடணும். நீங்கள் இப்போ யார் தான் வருவா? ஓகே, 30 வயசுக்கு மேலே வந்து படத்தை பார்த்துருப்பாங்க, அவங்களும் வரமாட்டாங்க, ஃபேமிலியோடு இருப்பாங்களே. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் கண்டிப்பாக உள்ளே வந்துடக்கூட தான் நான் சொல்லிக்கிறேன் விரும்பினேன். ஏன்னா அப்படி ஒரு படம் இது வந்தானே எப்படி படம் பார்க்க முடியுங்க? முகசுளிக்கும் காட்சிகள் அது நிறையா இருக்குங்க விஷுவலில். ஹாலிவுட் படங்கள்லாம் நீங்கள் இந்த படம் பார்க்குறதுக்கு நிறையா படம் ஹாலிவுட் படம் பார்த்து போயிடுவாங்க. அதை ஹாலிவுட்லேயே இப்போ நீட்டான படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வர்றீங்க. அங்கே அதிகபட்சம் ஒரு லிப்லாக் சீன் தான் இருக்கும். இது ரொம்ப அந்த ஷார்ட் விஷுவல் வந்து அந்த ஷார்ட்டை டீட்டெயிலாக கொண்டு போகிறாங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படிங்கிறத கொண்டு போயிட்டீங்கன்னு தெரியாது. அந்த ஷார்ட்டை பிரிக்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதில் எப்படி கீது மோகன்தாஸ் வந்து இப்படி பண்ணினாங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. சரி, அவங்க சொல்லி பண்ணும் போதே யஷுக்கு கொஞ்சமாவது யோசிக்கணும். என்னடா இப்படி ஒரு ஷார்ட் வைக்கிறீங்களே நீங்கள், இந்த சீனுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படிங்கிறலாம் வந்து யோசித்து சொல்லியிருக்கணும். அது எல்லாருமே கோட்டை விட்டாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் தான் இது, உடம்புக்கு ஆகாதுன்ற மாதிரி. கேஜிஎஃப்னுடைய மிகப்பெரிய வெற்றி வந்து நமக்கு அசால்ட்டாக அடிச்சிடணும்னு நினச்சதுனுடைய விளைவு இது பெரிய லாஸ். படமும் வந்து ரிலீஸ் டேட் தள்ளி துரந்தர் கூட ஆக்சுவலாக ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகிருந்த நிலைமை என்ன சார் ஆயிரும்? ஏங்க துரந்தூர்லாம் என்ன அருமையான படங்க அது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. அந்த படம்லாம் ஃப்ரேம் நீங்கள் அதுவும் முன்னேற படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இன்டர்வல் எதுக்கு விட்றீங்கன்னு கேட்டான் அந்த படத்தை பார்த்துட்டு. இது எப்படா இன்டர்வல் விடுவீங்கன்னு கேட்குறான். ஸோ அதனால் அந்த படத்தில் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ரிலீஸ் ஆயிருந்தால் 100 கோடி கூட அடிச்சிருக்க முடியாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் படத்தில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நம்ம பாராட்டலான்னா, அந்த காஸ்டியூம்ஸ் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. கேமராமேனுடைய ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. செட் ஒர்க்கு அருமையாக பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். மியூசிக் கேஜிவுடைய மியூசிக் டைரக்டர் தான், பிஜிஎம்லாம் பாட்டி கலக்கியிருக்காரு. இல்லை ரொம்ப மண்டை காஞ்ச போனது யாராக இருக்கோம்னா எடிட்டர் தான். யோ என்னையா பூரா மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து தூக்கி வச்சிட்டீங்க, அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டுப்பாரு. இவங்களும் நீ என்ன பண்ணாலும் சரி பண்ணிக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அதை பண்ணி இதை பண்ணி ஒட்டி கிட்டி பண்ணி ஒரு பேஸ்ட் பண்ணி அப்படி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து காமிச்சிட்டார். அதனால் சம்மந்தம் இல்லாமல் போகும் வரும். ஸோ அது ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னடா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம், பெரிய தயாரிப்பாளர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கதையை எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஆனால் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம், வேறு வழி கிடையாது. இப்போ கேவிஎம் நிலைமை என்ன சார்? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு என்ன கொஞ்சம் லாஸ் வரும். இதில் வந்து யஷும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். ஸோ 2 பேர் ப்ரொடியூசர் பை வந்து 2 பேரும் தான் வரும். நஷ்டம்னா 2 பேரும் தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. அடுத்த படத்தை நல்லபடியாக ஒரு செலக்ட் பண்ணி யஷ் வந்து சம்பளம் வாங்காமல் படம் பண்ணுவோம், பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் ப்ராஃபிட்டில் நம்ம எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம இதில் விட்டையும் அதில் விட்டையும் நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற கணக்கில் கண்டிப்பாக ட்ராவல் ஆவாங்க. பட் யஷை பொறுத்த மட்டும் ஒரு பக்கா நீட்ஃபுல், ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அதெல்லாம் நமக்கு இதுலேயே ஆக்டிங்லாம் மனுஷன் பின்னிருக்கு, 3 கெட்டப்பில் வர்றாரு, சும்மா சொல்லக்கூடாது, அதெல்லாம் மிரட்டியிருக்கார். அது அவருடைய பையனாக வரக்கூடிய அந்த டிஏஜிங்கில் பண்ணியிருக்கேன், ஒரு 20 இயர்ஸ் அப்படியே வெரைட்டி காமிச்சிருப்பாங்க. மனுஷன் தீயா பண்ணியிருக்காரு, அதெல்லாம் குறைய ஆக்டிங்லாம் தூள். அப்படியே நீங்கள் ஹாலிவுட்டில் நீ ஒரு டாம் க்ரூஸோ வில் ஸ்மித்தோ நீங்கள் பண்ணி ஒரு வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அதை அந்த ஃப்ரேம் தான் இருக்குது. ஓகே. ஆனால் இந்த கதை, இந்த விஷுவல்ஸ் தேவையில்லாத அந்த டாக்ஸிக் லவ்க்குள்ளே, இந்த ரொமான்ஸுக்குள்ளே நீங்கள் போகிறதா அடிப்படையே தவிர மற்றபடி பின்னிருக்கார் அவர். நயன்தாரா அந்த கேரக்டராக சொல்லியிருக்கு, கேரக்டராகவே மாறி இருக்காங்க. சிகரெட்டுக்கு தம் அடிக்கிறது தண்ணிக்கெல்லாம் விட்டுருவான், அந்த கேரக்டராகவே பண்ணி ஃபைட்லாம் என்ன மாதிரிங்க பண்ணியிருக்காங்க, பிரமாதம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்களை பார்க்கும்போது பிரியங்கா சோப்ரா இப்போ வந்து நம்ம அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, செட்டில் ஆகி சிட்டாடல் சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஃப்ரேம் தான் ஞாபகம் வந்து எனக்கு நயன்தாரா. இது ருக்மிணி வசந்த், நீங்கள் சொன்னீங்க தலைவி அப்படின்னீங்க, ஐயோ என்னடா தலைவி ஆகிட்டீங்க ருக்மிணி வசந்த்ன்ட்டு. பட் அவங்க ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே உள்ளே வந்துட்டு தேவையில்ல ஒரு பிட்டு கதைக்குள்ளே வர்றது மாதிரி வந்துட்டாங்க. ஸோ நிறைய கேரக்டர்ஸ், கேங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்ட அந்த நேரேஷன் வந்து மிஸ் ஆகி போயிருக்காங்க. களம் நல்ல களம். கோவாவில் ஒரு கேங்ஸ்டரு ஒரு ஃபேமிலி அழிக்க போகிறாங்க, அந்த கேங்ஸ்டருக்குள்ளே போகிறாங்க, பொண்ணை லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாரு. என்னென்ன கேங்ஸ்டருக்குள்ளே உங்களுக்கு வேறு மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா பட்டம் வேறு மாதிரி இருந்திருக்கும். எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து ரொம்ப நொந்து நூடுல்ஸாகி வெளில போகிறாங்க. ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.